பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளவரசன், தற்போது மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்த ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். அங்கு எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் சன்னதிகளில் தலைமை பீடமாக விளங்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. சித்திரை திருவிழா திருச்சி சமயபுரத்தில் வருடந்தோறும் சித்திரை மாதத்துல முதல் செவ்வாய்க்கிழமை வருடந்தோறும் சித்திரை தேரோட்டம் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக கடந்த 6ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ள நிலையில் தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அம்பாள் பக்தர்கள் காட்சியளித்த நிலையில் இன்று காலை அதாவது 10:30 மணி முதல் 11:30க்குள் தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு தொடங்க உள்ளது. இதனையொட்டி தற்பொழுது சமயபுரம் மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சமயபுரத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் சமயபுரம் மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக பால் குடம் எடுத்தும் அக்னி சட்டி எடுத்தும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வரும் நிலையில் இந்த சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போல கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் கோயில் நிர்வாகம் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் தண்ணீர் பந்தல் மற்றும் அன்னதானம் அமைத்து பக்தர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சமயபுரத்தில் குவிந்து வரும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சமயபுரம் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்க உள்ளது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.